வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். அப்பா, ஒரு வழியாக குளிச்சாச்சுங்க. இன்றைக்கி இந்தியா அவுட்லைன் மேப் vlogல இன்றைக்கி டே 21. வாங்க பீச்சை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். வாங்க போயிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக என்னன்னாங்க, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நான் வந்து சார்ஜ் போட்டுருக்கேன். இல்லை, அது வந்து 2 பாயிண்ட் தான் ஏறுச்சு. காலையில் எழுந்திரிச்சேன். அந்த அந்த பவர் பேங்க்கில் 1 பாயிண்ட் சார்ஜை வந்து யூஸ் பண்ணிட்டேன். காலையில் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அதான் ஃபுல்லாக ஏறி இருக்குது. அதில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த மிச்சம் ஒரே ஒரு பாயிண்ட் வச்சு பவர் பேங்க்கில் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து திரும்ப நான் சார்ஜ் போட்டிருக்கேன். எப்படியும் ஒரு 6 o'clock ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போ தான் சாப்பிட்டேன், வேர்க்குது. அதுதான் 6 o'clock ஆயிரும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து எப்படியும் வந்து இன்றைக்கும் மேக்ஸிமம் கொஞ்சம் போகிறது கம்மி தான். பட் இருந்தாலும் பக்கத்தில் ஒரு அருவி இருக்குங்க. அவுட்லைனில் வந்து பக்கத்தில் ஒரு அருவி இருக்குது. என்னென்னா கடலூரில் சேர்ந்த மாதிரி தான் அருவி. ஆனால் இது கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஒரு 2-3 இப்போ அந்த கன்னியாகுமரியில் வந்து 2-3 கடல் வந்து சேர்ந்து 2-3 ஆறு வந்து முக்கடல் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. சேம் அதே மாதிரி வந்து கோழிக்கோடு தாண்டி இங்கே பக்கத்தில் வந்து ஒரு 3 ஆறு சேர்ந்து ஒரு கடலுள்ள கலக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கவே மேப்பில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு அதுதான் போகலான்ற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். பட் வந்து சார்ஜ் தான் ரொம்ப பிரச்சனை ஒன்றுது. பார்ப்போம். சார்ஜ் ஏறி முடித்தோடனே இப்படி போக வேண்டியதான். மழை வேறு வர்ற மாதிரி இருக்குது. இதுக்கிடையில் என்ன பண்ணுறதுனே தெரில. மழை வந்தால் அப்படியே இங்கேயே ஸ்டே தான், வேறு வழியே இல்லை. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஃபுல்லாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் கிளைமேட்டை. ஸோ மழை பெஞ்ச மாணிக்கே இருக்குது. வீடியோவே எடுக்க முடியல. சார்ஜ் போட்டிருந்தேன், லைட்டாக கரண்டும் போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கேன், எங்கேயும் போகவும் முடியல. அதனால் பார்க்குறேன் என்னடா பண்ணுறதுன்ட்டு. அப்படியே நடந்துக்கிட்டே ஆச்சும் இருப்போம். எங்கேயும் போக முடியல, நடந்துக்கிட்டே ஆச்சும் இருப்போம்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கேன். ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கரெக்டாக மாட்டிக்கிட்டே நினைக்கிறேன். மழை வேறு பெய்யுது. எப்போ மழை நிற்கிது, எப்போ மழை நிற்கிறது, நான் எப்போ போகிறது, எப்போ சார்ஜ் வைக்கிறது, சார்ஜ் வச்சுட்டு எப்போ போகிறதுன்னு தெரில. சரி, ஓகே. வேறு எதாவது நல்லதாக பேசலாமா? அதாவது இந்த இந்தியா அவுட்லைன் vlog வந்து ஓகேங்க, நல்லா தான் போகுது. நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இதுலேருந்து. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு vlogging ஒரு எஃபெக்ட் இருக்குது. கரெக்டாக வந்து பயந்து பேசுகிற மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு நிறைய vlog பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் போக பழகிருதுன்னு நினைக்கிறேன். அதாவது உங்கள் சைடில் இருந்து பார்க்கும்போது என்னடா ரொம்ப நேரம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கான், ஒரு மாதிரி தனியாகவே போயிட்டுருக்கானே, உனக்கு என்ன நிம்மதியாக இருக்காதா, தனியாகவே போகிறானே, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோடு போனால் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். எனக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. தனியாக போகிறதுனால ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் தனியாக போனால் தாங்க நம்மளை பற்றி தெரியுது. நிறைய விஷயம் நம்மளை பற்றி தெரிய ஆரம்பிக்குது தனியாக ட்ராவல் பண்ணுறது. நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து தமிழ்நாடு பண்ணும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அவுட்லைன் பண்ணிடுவியா அப்படின்ற மாதிரி எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து உன்னால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி. இப்போது வந்து இந்தியா ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்தியா ஃபுல்லாக பண்ணும்போது இந்தியா ஃபுல்லாக நீ பண்ணுறியாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்மளுக்கே ஒரு பெருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னோடய செல்ஃப் இதை சொல்கிறேன். 100 கிலோமீட்டர் கொடைக்கானல் கூட்டிகிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் டயத்தில். அப்போவே 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அசால்ட்டாக 100 கிலோமீட்டர் தானே, பக்கத்தில் தானே அப்படின்ற மாதிரி பழகிடுச்சு. இதுக்கு முன்னாடி தனியாக நான் ட்ராவல் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது கொடைக்கானலுக்கு அப்புறம் மணாலி போயிருக்கேன். அதுவும் தனியாக தான் போனேன்.
தனியாக போகிறது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்பா 2000-3000 கிலோமீட்டர் வரைக்கும் தனியாகவே போயிட்டு வருவோமே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு உள்ளே ஃபுல்லாக போகும்போது பரவாயில்லையே தனியாகவே பண்ணுறோமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிதே அப்படின்னு இப்போ இந்தியா ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இதை முடிச்சிட்டேன்னா எனக்கு பெரிய திருப்தியாக இருக்கும். இதுக்கப்புறம் பெரிய பிளான் போட்டிருக்கேன், 2-3 பிளான் போட்டிருக்கேன். அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுது. சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப இலக்கிய பேச முடியல. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்தியா ஃபுல்லாக அவுட்லைன் பண்ணிகிட்ருக்கோம், பெருசாக பண்ணிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணால் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு என்ன சொல்கிறது. நன்றி. அவ்வளோ நாளைக்கு பார்க்கலாம்.